காங்கிரஸ்காரன் ஆட்சியில் இருக்கான். அந்த முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறாரு, ஏற்கனவே விஜய் அசிங்கப்படுத்தி பேசினார், விஜயெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அரசியல். அதுக்கு எந்த பதிலுமே தாவேக்காலன்னு சொல்லலை. ஏன்னா இதை வச்சு சண்டை எடுத்து விட்டு படத்தை ஓட விடாமல் பண்ணிடுவாங்க. கர்நாடகாவில் போச்சுன்னா போச்சு ஒரு 50-20 கோடி வியாபாரம் போயிடும். சத்தம் இல்லாமல் தமிழக மக்கள் மேலே உணர்வு இருந்தால், விவசாயிகள் மேலே இது இருந்தால், வெற்றி கொண்டான் விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு தண்ணி தந்து ஒரு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, வந்தால் திறந்து விடுறாங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த மேட்ரை. அதை எதுக்கு இப்போ அரசியலாக்கணும் அப்படின்னா, சிபிஐ வீரபாண்டி அவர்கள் திமுகவுக்கும் சிபிஐக்கும் ஒரு கொள்கை உறவு இருக்குது. அப்போ கமலஹாசன் பிச்சை எடுக்கிற சட்டி எடுத்து தலையில் வச்சு ஆடுறான் பல்ட்டிலாம் அடிப்பாங்க. பாப்பா பிச்சைக்காரன் எதாவது வராமல் போலான்னு கொஞ்சம் காசு எடுத்து போடுறேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த பழைய நினைவுகளோட வீரபாண்டியை பல்ட்டி அடிச்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு உதயசாமி பார்த்துருப்பாப்புல. சரி, பாத்திரத்தோட யாரோ பிச்சை எடுக்கிறாங்க. தாவேக்கானுடைய நிர்வாகியாக இருக்கட்டும், சமீபத்தில் ஒரு பெண்ணை கட்டி போட்டு நகையை எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக தாவேக்கா நிர்வாகிகள் மேலேயா இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏ மேலேயா இருக்கட்டும், பல வழக்குகள் 20 பவுன் ஆட்டையை போடுறதுக்கு வேறு வழிகள்லாம் இருக்குது. இப்போ தான் தாவேக்காவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இவர் அதை கண்டிச்சார். இப்போ இவரால் தடுக்க முடியல. இது இப்படி தான் நடக்கும் போல். யாராக இருந்தால் யாருக்கு பாயத்தில் தான் தண்ணி நடத்தான் செய்யுன்றது இப்போ தெரியுதா மக்களுக்கு. இப்போது யூடியூபர் பிஸ்மி அவர்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிஸ்மி தான் வேற இந்த ஆட்சியில் முக்கியமான ஆளாக இருக்கார். அவர் மீது எப்படி வழக்கு போட்டாங்க? அவர் தான் தாவேக்கால முக்கிய தூணாக இருக்கார். என்ன சீமான தொட்டவும் பூரா நாசம். சில பேருக்கு ஏவி விட்டிங்கன்னா செய்வனை செஞ்சால் அதை வாழ்க்கை நாசம். மன்னர் ஆட்சி காலத்துக்கு பிறகு மன்னர் ஆட்சி நடந்துச்சுல, சேர சோழ பாண்டியர்கள், அதேமாதிரி அங்கே புலிகேசி கர்நாடகாவில் பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. மன்னர் ஆட்சி காலத்தில் இந்த பஞ்சாயத்தே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் ஆண்டான்ல, அப்பயும் இந்த பிரச்சனை கிடையாது. எப்போ சுயநல திருடர்கள், மக்களை அரசியலுக்காக பயன்படுத்துபவர்கள், மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்களோ, அந்த காலகட்டத்திலிருந்து இந்த பிரச்சனை போயிட்டு தான். புரியுதா? இந்தியாவில் 2 பிரச்சனை தான். இந்த 2 பிரச்சனை எப்போ ஒழியுதோ இந்தியா அப்போ தான் சூப்பர் பவராக மாறும். அதாவது உணர்வுகளை தூண்டி விட்டு சண்டை இழுத்து விடுறது. அது தண்ணி அங்கே இருந்தால் வரப்போகுது, இங்கே நிற்க போகுது. தண்ணி இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. எனக்கு யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. இதை அரசியலாக்கி எல்லா கேடுகட்ட வேலையும் செஞ்சது காங்கிரஸ். இந்த கேமை ஃபுல்லாக ஆடினது. மக்கள் என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதி எதிர்பார்க்குறாங்கன்னா, விஜய் சார் மாதிரி கிடையாது. எப்படி அரசியல்வாதி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மேகதாது பிரச்சனை, காங்கிரஸ்காரன் ஆட்சியில் இருக்கான். அந்த முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறாரு, ஏற்கனவே விஜய் அசிங்கப்படுத்தி பேசினார், விஜயெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அரசியல்னு அதை பேசினாப்புல. அதுக்கு எந்த பதிலுமே தாவேக்காலன்னு சொல்லலை. ஏன்னா இதை வச்சு சண்டை எடுத்து விட்டு படத்தை ஓட விடாமல் பண்ணிடுவாங்க. ஜனநாயகன் வேறு ரிலீஸ் பண்ண போகிறோம். நம்ம சிவகுமாரை பற்றி எதையாக ஒன்று சொல்லி கர்நாடகாவில் போச்சுன்னா போச்சு ஒரு 50-20 கோடி வியாபாரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒன்றும் சொல்லலை. அதற்கப்புறம் இப்போ டைம், அவர் பெரிய புல்டாக். அவர் புரியுதா? அது வார்த்தைங்க. புல்டாக் மீன்ஸ் அது நாயை பிடிக்கும், அதுக்கு அப்படி இல்லை. அது பழமொழி யதார்த்தமாக சொல்கிறாங்க, பெரிய ஒரு புல்டாக் பெரிய இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படி வேணால் அதை தூக்கி வச்சுட்டு ஒரு பெரிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னு கூட, ஏன்னா பிஸியான ஆள். அதுக்காக ட்ரம்ப் ஒரு லூஸ் தான். இவருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு மாதத்துக்கு அவர் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பெரிய இந்த வேலை இருக்குது. இவர் அப்பாயின்மெண்ட் தர மாட்டார். இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. யார்? விஜய் அவர்களுடைய இல்லை இந்த கவர்மெண்ட்லேருந்து கேட்டால், இவருக்கு என்ன ஒரு மாதம் பெரிய இந்த வேலை இருக்குது, பிச்சைக்காரனுக்கு கூட தெரியும் நீ என்ன பண்ணுறேன்னு. அப்போ அதுக்கு நேரம் ஒதுக்காமல் ஒரு மாதம் கழித்து ஒதுக்குவாங்கன்னா, அதுக்கு இடையில இதுக்காக தான் நேரம் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சும் நாங்கள் தண்ணியெலாம் தரணும். தண்ணி இல்லைன்னா நீ இல்லை, உங்கள் அப்பா நினச்சாலும் தர முடியாது, அது வேறு விஷயம். அதை எதுக்கு இப்போ அரசியலாக்கணும் அப்படின்னா, இப்போ தேர்தல் வரப்போகுதுங்க. இனி ஒரு வருஷத்துக்கு, இந்த வருஷம் பூராமே மேகதாது பிரச்சனையை தான் எழுப்பாங்க கர்நாடகாரன். ஏன்னா அங்கே காங்கிரஸ் மீண்டும் ஜெயிக்கணும். இப்போ இதில் உள்ள புகுந்து பிஜேபி கேம் ஆடணும். இதாக இருக்குது. மக்கள் எப்படி, தமிழக மக்கள் எப்படி தலைவர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேராக ராகுலுக்கு ஃபோன் அடித்து, இந்த மாதிரி உங்கள் ஆட்சி தான் அங்கே நடக்குது, நீங்கள் உடனடியாக தண்ணி வந்தால் தான் திறந்து விட போகிறீங்க, எங்களுக்கு தேவையான தண்ணியை திறந்து விட சொல்லுங்கள், தேவையில்லாத பேச்சுக்களை உங்களுடைய மாநில முதலமைச்சரோ அமைச்சர்களோ பேசக்கூடாதுன்னு நீங்கள் கட்டுப்படுத்தி வைங்க. இல்லைன்னா நாங்கள் உங்கள் தயவே எங்களுக்கு தேவையில்லை, 4 எம்பியோட தயவு எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் ஆட்சி போனாலும் பரவாயில்ல, 4 பேரை நாங்கள் தூக்கி எறிஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்?
ஒன்றுமே ஆகாது, அப்படி மிரண்டு சொல்ல போயிடும். வாய்ப்புகள் இருக்கா சார்? வாய்ப்பே இல்லைன்ற அது இந்த மாதிரி டுபாக்கூர் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க பூராமே ஊரை ஏமாற்றி உலையில போடுற கும்பல் தான் இது பூராமே. காங்கிரஸ் அப்படி தான், இந்த கூட்டணி அப்படி தான், இந்த கட்சி இவர்கள் இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. நேஷனல் லெவலில் பாகிஸ்தானை வச்சு அரசியல் பண்ணுவாங்க பிஜேபிக்காரன். எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் தான். இங்கே எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ எதுக்கு எடுத்தாலும் மேகதாது அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து கூட்டி மக்களை தெருவில் விட்டுருவாங்க. விவசாயிகளை தெருவில் விட்டு அவர்கள் பாட்டுக்கு பதவியில் சந்தோஷமாக. இந்த கேம் இன்றைக்கி நேரத்தில் இவர்கள் பூராமே அப்புறப்படுத்தவர்களை, இந்த மாதிரி மனநிலை உள்ள ஆட்சியாளர்கள் ஆகணும்னு நினைக்கிறவர்கள், ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மனநிலையோடு இருக்க வரைக்கும் இவர்களை அடியோடு பேர் தெரியும் வரை இந்த பிரச்சனை இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போது கர்நாடகா சிஎம் சிவகுமார் அவர்கள் வந்து இப்போ சொன்ன ஒரு விஷயம் சார், அதாவது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தமிழகத்துக்கு நாங்கள் தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட வந்து நான் ஃபோனில் வந்து பேசியிருக்கேன். அவ்வளோதாம்மா, இதில் ஒன்றுமே பிரச்சனை தப்பே கிடையாது. தண்ணி இருந்தால் தானேம்மா தருவான். புரியுது? தண்ணி இருந்தால் தானே தர முடியும். இப்போ வீட்டில் 4 கேன் தண்ணி இருக்குன்னா பக்கத்து வீட்டில் தண்ணி ஃபுல்லாக காலி ஆச்சுன்னா ஒரு கேன் கொடுப்பீங்க. உங்கள் வீட்லேயே காலியாகி பக்கத்து வீட்டில் போய் தண்ணி கேட்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன், ஒரு கேன் இருந்தால் கொடுங்கன்னா, ஐயோ இல்லைங்களே வேணா ஒரு செம்பு தரேன் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இது உண்மையானது தான். அது சிவகுமாராக இருந்தாலும் சரி, அஜித்குமாராக இருந்தாலும் அதை தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் இதை வந்து அரசியல் பண்ணுவதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற மேட்டர்மா. சத்தம் இல்லாமல் தமிழக மக்கள் மேலே உணர்வு இருந்தால், விவசாயிகள் மேலே இது இருந்தால், நம்ம முதலமைச்சர் வெற்றி கொண்டான் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃபோனை போட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், தண்ணி திறந்து விடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அதை தண்ணி வந்து வந்தால் திறந்து விட்றாங்க, இப்போதைக்கு இல்லைங்க, சரி ரைட் ரொம்ப நன்றி, வந்தால் திறந்து விடுங்க, நாங்கள் ஆளுக்கு அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த மேட்ரை. மேகதாதுல அணையை கட்டுறான்மா, அதை விட்டிங்கன்னா அடுத்து ஒரு அணையை கட்டுவேன்மா, நம்ம அணையை கட்டுவேன்மா, இது பூராமே அரசியல் தான், டுபாகூர் அரசியல். ஸோ அதனால் இதில் எந்த நல்ல எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. சரியா? அதனால் இதை அரசியலாக்குவது காலத்துக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். இப்போது இதை தொடர்ந்து வந்து மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா வந்து நடந்தது. அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடமாக வந்து பாடின ஒரு விஷயம் மீண்டும் ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரும் வந்து அந்த பட்டமளிப்பு விழாவை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அந்த அழைப்பை வந்து அவர் போகவும் இல்லை. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மீண்டும் ஒரு பட்டமளிப்பு விழா யார் கட்டுப்பாட்டில் நடக்குது? கவர்னர் கட்டுப்பாட்டில் இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்காங்கன்னு அமைச்சருக்கு முதலே சொல்லப்படும். என்னென்ன ஆர்டரில் போட்டிருக்கீங்க, யார் யார் வரவேற்புரை என்னென்னு அவங்களே சொல்லிடுவாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. இவருக்கு பிடிக்கலைன்னா கேன்சல் பண்ண, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு பேசாமல் இருக்க வேண்டியது. நீ ஏன் கவர்னரை வச்சு கொடுத்தனா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராணி வேணும். அதாவது இவர் வந்து புறக்கணித்த வரைக்கும் சந்தோஷம், வாழ்த்துக்கள் அதுக்கு சொல்லலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து முறியடிக்கணும். கவர்னர் நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கணும். அதெல்லாம் பண்ணுவாங்களா? வெற்றி கொண்டான் பண்ணுவார்? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் வந்து பாஜகவுக்கு பயந்து தான் வந்து தாவேக்கா வந்து செயல்பட்டு பாஜகவுக்கு பயந்துன்னு சொல்ல முடியாதுமா. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு திமிராவே பேசுது, புருஷனுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த புருஷன் தான் உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருக்கான்ற போது அதுக்கு தெரியும் உள்ள யாரை பகைச்சிக்கணும், பகைச்சா என்ன ஆகும் அப்படின்னு. அடுத்தவன் பார்த்து சொல்லுவான், ஏம்மா ஒரு பெண்ணை அடிமையாக இருக்கேம்மா, நீ ஒரு சிங்கமாக இருக்க வேணாமா, மாமியாரெலாம் அடித்து துரத்த வேணாமா, புருஷன்லாம் தூக்கி போட்டு பிரிக்க வேணாமான்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே வாழ்க்கை யார் பார்க்க? புரியுது? இது இவங்க அம்மா இவங்க அப்பா எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுத்து அந்த புருஷன் பார்த்து அவன் சம்பாரித்து போட்டு இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கும்போது வெளியில் போகிறவங்க பேசிட்டு போக தான் செய்வாளுங்க. யாராவது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னம்மா இது எப்போ பார்த்தாலும் புருஷன்ட்டு இருக்க, வீட்டிலே இருக்க, துரத்தி விடுமா, வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னம்மா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தான் தெரியும் உள்ளே என்ன நடக்குதுன்னு. அந்த மாதிரி தான் இது. நீங்கள் வெற்றி கொண்டான வந்து நீங்கள் தூண்டி விட்டு போயிடுவீங்க, ஒரு அடி பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் ஆபத்து யாருக்கு? வெற்றி கொண்டானுக்கு தான் ஆபத்து. சார், இப்போ இது மட்டும் இல்லாமல் அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து ஆளுநர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 113 பேர் வந்து லைக் பட்டம் வாங்கிக்கோங்க, மீதி வந்து மேலாளர்கிட்ட இருந்தோ அவர்கிட்ட இருந்தோ வாங்கிக்கோங்கன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இது வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆளுநர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் படித்த படிப்புக்கே வந்து இப்போ வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம். ஆளுநர்கிட்ட வாங்கினா வேல்யூ வந்துருமாமா?
அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சு ரீல்ஸ் போடலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் எந்த வேல்யூமே கிடையாது. ஒருவேளை யார்கிட்டம்மா வாங்கினேன், இப்போ ஓ இவர்கிட்டயா, இப்போ சரி வாம்மா சொல்லி விட்றம்மா வேலை இருந்தான்றாங்க. அப்படியும் நடக்கலாம். ஏற்கனவே ஆளுநர் ரவிகிட்ட வாங்கினவங்க எல்லாமே வாழ்விழந்து போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். யாருமே சேர்க்க மாட்டாங்க வேலைக்கு. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் எதுக்காக அந்த பிள்ளைங்களுக்கு ஆளுநர் மேலே ஒரு ஆசை இருந்திருக்கு, அவர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு. அது நடக்காம போனதுனால அது பிள்ளைங்க அழுதுருக்கு. நல்லக்கண்ணு அவர்களுடைய சிலை திறப்பு விழாவில் உதயநிதி அவர்களும் வந்து பங்கேற்றிருந்தார். அதாவது சிபிஐ வீரபாண்டி அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கும் சிபிஐக்கும் வந்து ஒரு கொள்கை உறவு இருக்குது, அந்த உறவை எப்பவுமே வந்து தட்டி கழிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது தாவேக்காவுடன் தான் வந்து ஆதரவு அளிச்சிட்டு இருக்காங்க சிபிஐ. அப்படி இருக்கிறப்போ மீண்டும் வந்து திமுகவுக்கு போகிறாங்களா? அதாவது இப்போது தாவேக்கா அரசு வந்து இந்த மேகதாது விவகாரமாக இருக்கட்டும், இல்லை தமிழ்தாய் வாழ்த்து விவகாரமாக இருக்கட்டும், இது குறித்து தாவேக்கா அரசு தரப்புலேருந்தும் எந்த ஒரு விஷயமும் பேசப்படாத நிலையில் மீண்டும் திமுகவுக்கே செல்கிறார்களா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. சிபிஐ வீரபாண்டியனை பொறுத்தளவுக்கு அதை விட்டுருங்க. அவர் நல்ல மனுஷன், கொள்கை உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ உயர்ந்தவர்கள், அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுது, பொதுவான ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுது. அங்கே பழைய லவர் வரான், இந்த பொண்ணோட புருஷனும் வரான், பக்கத்து வீட்டுக்காரன்னு வரான், சொந்தக்கார மாமா பையனும் வரான். அந்த பொண்ணு பார்க்குது, இவங்க எல்லாமே இந்த பொண்ணுக்கு ஒரு வகையில் சொந்தம்தான். மாமா பையனோட சின்ன பிள்ளையில் விளாண்டுருக்கு. ஏன்னா எய்த்து வீட்டு பையன் ஏற்கனவே ஒன்றா படித்தவன், அப்புறம் எக்ஸி லவ்வர் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ புருஷன் வேறு இருக்கான். இப்போ புதுசாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுச்சு. சரி ரைட். அப்போ கடந்த காலத்தில் இப்போ இந்திய அரசியல் சட்டம் பிஎன்எஸ் படி கடந்தது தான் அப்படின்னு சட்டம் மாறி இருக்கு. அது போக இன்னொரு புதிய ஏன்னா பழைய சட்டங்கள் வேறு, பிஎன்எஸ் வந்ததுக்கப்புறம் வேறு. புதிய சட்டத்தில் ஒரு பெண்ணோ ஆணோ வந்து விருப்பப்பட்டால் யாரோட வேணாலும் உறவு வச்சுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக யாருமே நடக்கலை. அப்போ அந்த பொண்ணு சிரிச்சு எல்லாட்டையும் வாங்கன்னு எல்லாட்டையும் பேசுது. பேசும்போது இது யாருமா அப்படின்னு, இது எங்கள் எய்த்த வீட்டுக்காரர், எய்த்த வீட்டில் இருக்காரு. இவர் நானும் ஒன்றா படித்தோம், ரொம்ப வருஷம் ஒன்றா பழக்கம், ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம், ஒரே டிஃபன் பாக்ஸில் சாப்பிடுவோம். இவர் வந்து பக்கத்து வீட்டு பையன், எனக்கு 2 வருஷம் சீனியரு, டியூஷன் ஒன்றா தான் படித்தோம். அதனால் எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஹக் பண்ணி தான் பேசுவோம். இப்போ இவர் வந்து என்னுடைய இப்போ எக்ஸ் லவ்வர், ஒரு 5 வருஷம் லவ் பண்ணோம், ஒன்றா தான் இருந்தோம், எல்லாம் இருந்தோம். இப்போ கூட எனக்கு அவருக்கும் கொள்கை ரீதியான உறவு இருக்குது. அவரோட நான் தொடர்ந்து பேசுவேன் சனிக்கிழமை. ஆனால் பழைய ஞாபகத்தில், ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் வந்து ஈஸியாக கிளம்பிடுவோம், வெள்ளிக்கிழமை போனோம் அப்படின்னா அந்த நினைவுகளே வேறு. அந்த கடல் கரையில் விளையாடுவோம், அந்த ராக் பீச்சில் விளையாண்டுட்டு அப்புறம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே அப்படி ஈவினிங்காக வருவோம். அந்த நினைவுகள் வரும்போது அவருக்கு ஃபோன் அடித்து பேசுவேன். அதனால் அவருக்கும் எனக்கும் அந்த கொள்கை ரீதியாக அந்த உணர்வுபூர்வமான அந்த உறவு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட எப்போயாவது ஒரு டைம், மாதம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் அவர் வந்து திடீர்னு கொள்கை ரீதியாக பாண்டிச்சேரி போகலாமான்னா ஜாலியாக போயிட்டு வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவர் ஹஸ்பண்டு அப்படியா, சரி இவர் கூட தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இவருக்கு நான் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கேன் நான். இருந்தாலும் அவரோட வந்து ஒரு உறவு, கொள்கை ரீதியான உறவு இருக்குது. அது இயற்கை தானே. அந்த பையன் எய்த்த வீட்டு என் கூட படிக்கும்போது ஒன்றா தான் விளாடுவோம், கபடி விளாடுவோம், ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம். அது பழைய பையன், இப்போயும் இருக்கார். அவருக்கு மேரேஜ் ஆகிடுது. இந்த போதிலும் ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் எல்லாருமே எங்கேயாவது இந்த மாதிரி கல்யாணம் இதெல்லாம் சந்திச்சிட்டோம்னா ஜாலியாக பேசி பழைய நினைவுகளை பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். இங்கே எல்லோரும் என்ன சொல்லலாம், வெரி குட் இவ்வளோ ஒரு எப்படின்னா அரசியலை ஒரு புதிய பாதைக்கு, வாழ்வியலை புதிய பாதைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அது கரெக்டு தான், நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்கும். இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கீங்க, ஒரு சிங்கப்பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இது என்னையாவே இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்தர் பார்வையில் இருக்குது. அதனால் நீங்கள் சிபிஐயை வந்து அந்த பார்வையில் பார்க்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன உதாரணத்தோட பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடாது. இவங்க வந்து ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு ஒரு டைவர்ஸ் நடக்குதுன்னு வைங்களேன். இருந்தாலும் அந்த 19 வருஷத்துடைய தாக்கம் வந்து போகவே போகாது வாழ்நாள் ஃபுல்லாக. அது அப்படி தான் இருக்கும். புரியுதா? இருந்தாலும் ஏதோ சின்ன பிரச்சனைனால டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு துரோகம் ஏதோ ஒரு இல்லை அப்படின்னா கூட
அதை விட்டு வெளியில் வர முடியாது நம்ம. அந்த இது வந்து 2 பேருக்கு அந்த பாண்டிங் அந்த நினைவுகள் இருந்துக்கிட்டே தான். திடீர்னு 20 வருஷம் கழிச்சு டைவர்ஸ். 20 வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுது, 40 வயசில் டைவர்ஸ் பண்ணுது. அப்புறம் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க சின்ன வயசு தான், நம்ம 40 வயசு தான், நான் அது இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு பண்ணி வச்சா கூட இந்த 20 வருஷ தாக்கம் அதுக்கு இருக்க தானே செய்யும், இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வீரபாண்டியன் அவர்களுக்கும் வந்து இருக்கு. அந்த புதிய உறவு, புதிய கூட்டணி எல்லாம் இருந்தால் கூட அந்த பழைய தாக்கம்ன்றது அவருக்கு திமுகவுடன் இருக்கும் அந்த உறவு இன்னொரு 15 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வேறு யாராவது ஒருத்தர் தனுஷ் வராருன்னு நீங்கள் புரியுதா, சிபிஎம் ஒன்றா பேசி தனுஷ் கூட போயிடலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போவும் விஜயோட தாக்கம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஒரு 5 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டாங்கல்ல. அதனால் எந்த தாக்கத்தையும் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டுற முடியாது ஒரு மனித உறவுகளில் அப்படின்றது தான் வீரபாண்டியன் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். புரியுதா அவனுக்கு? அப்போ உதயநிதியை பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள்லாம் வரும். அடுத்த 5 வருஷம் கழிச்சு தனுஷோட போகும்போது இவரோட நினைவுகள்லாம் வரும். விஜயோட இருந்தது, போனது, இந்த சட்டசபையில் இது பண்ணது, அது கை தட்டினது, அதுக்கப்புறம் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டது, இன்னும் கொஞ்ச நாளில் எங்கால் வருவார் அப்படின்னு சொல்லி சிபிஎம்காரங்க காரி துப்பி கழுவி ஊற்றி அவங்களோட அந்த சண்டைகள் இதெல்லாம் அப்படியே வந்து ஒரு காலத்தில் வீரபாண்டியன் அப்படியே ட்ரெயினில் போய் அப்படி யோசிச்சுட்டு போகிறாருன்னு வைங்க. அந்த இதில் பார்த்துறீங்களா, அவார்டு போடாது 3ஆம் முறை சத்யா மூவிஸ், கமல்ஹாசன், சிலுக்கு, ஸ்ரீதேவிலாம் நடிச்சது பார்த்துருக்கீங்களா? இல்லை அந்த கிளைமேக்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல, புரியுதாங்க? அதுதான் இன்றைக்கி அரசியலில் போயிட்டு. அதாவது ஸ்ரீதேவி வந்து மெண்டல் ஆயிடுவாள், ஆக்சிடெண்ட் ஆகி குழந்த மாதிரி ஆயிடும் மனசு. அப்போ இந்த கமல்ஹாசன் கொண்டு போய் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்ப்பாங்க. அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஸ்ரீதேவிக்கு மண்டையில் அடிபட்டு பழைய நினைவெல்லாம் வந்துடும். அப்போ கமலஹாசன் குரங்கா மாறி அந்த பிச்சை எடுக்கிற சட்டி எடுத்து தலையில் வச்சு ஆடுறான் பல்ட்டிலாம் அடிப்பாப்புல. ஆனால் அவன் பாப்பா பிச்சைக்காரன் எதாவது வராமல் போலான்னு கொஞ்சம் காசு எடுத்து போட்டு, அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதுக்கு தான் அவார்டே வந்தது. அதில் பிச்சை குரங்காட்டியாக வந்து ஸ்ரீதேவி நடிச்சிருந்தா ஸ்ரீதேவிக்கு தான் நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கும். கமல் நடித்ததுனால அந்த ஒரு சீனில் கமல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த பழைய நினைவுகளோட வீரபாண்டியன் பல்ட்டி அடித்து காமிச்சிருக்காரு. குரங்கு மாதிரிலாம் வாய வச்சு யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின். புரியுதா? அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பார்த்துருப்பாப்புல. சரி பாத்திரத்தோட யாரோ வந்து பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டுருப்பாரு. அப்படி ட்ரெயின் இது பாட்டு போயிடும், குரங்காட்டி அவன் பாட்டுக்கு இப்படி போயிடுவான். அடுத்த கமல் அடுத்த படத்தில் நடிக்க போயிடுவார், ஸ்ரீதேவி வேறு படத்தில் நடிக்க போயிடும். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. 3ஆம் முறை கிளைமேக்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் சொன்னது. எது நல்ல கண்ணு சிலை திறப்பு விழா இல்லை நடந்த ஒரு ஒரு அதாவது உயிரில் கலந்த ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பாசம், அந்த பழைய இது தப்பாக நம்ம சொல்ல முடியாது சார். இப்போது இதை தொடர்ந்து வந்து சீமான் அவர்கள் மீது யூடியூபர்ஸ் வந்து சீமான் உண்மையிலே மனுஷன், சீமான் பாவமா? ஏமா இல்லை, அவர் மேலே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவதூறு பரப்புறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அவர் மேலே யூடியூப் யார் பரப்புறாங்க? அதாவது இப்போ உயர்நீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது சீமான் அவர்கள் மேலே வந்து அவதூறு பரப்பும் யூடியூபர்ஸ் மேலே வழக்கு பதிவு எடுக்க சொல்லி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது யூடியூபர் பிஸ்மி அவர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன பிஸ்மி மேலே என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி சீமான் அவர்களை பற்றி தவறலாம், சீமானை பற்றி என்ன தவறா என்னன்னு தெரியல எனக்கு. சீமானை பற்றி பிஸ்மி தப்பாக பேசுனாங்க. பிஸ்மி தான் வேறோட இந்த ஆட்சியில் முக்கியமான ஆளாக இருக்கார். அவர் மீது எப்படி வழக்கு போட்டாங்க? அவர் தான் தாவேக்கால முக்கிய தூணாக இருக்காருல்லம்மா. தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு அவர் ஒரு முக்கிய காரணம். யூடியூப்பில் பேசி 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 தானே அவங்க அவர் தாவேக்கா ஆதரவாளர்ல. அவர் மேலேயே பாயிற அளவுக்கு சீமான் இருக்குன்னா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன அவதூறு அப்படி என்ன பரப்புனார்? ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து செய்வனை வைக்கிறவன் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருடைய ஃபோட்டோவே எதையோ கொண்டு காமிச்சிங்கன்னா டமால்னு காலில் விழுந்துருவாங்க. அம்மா தாயே வேண்டாம், இந்த ஆளுக்கு நான் பண்ண முடியாது, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி. ஏன்னா அவங்க சாத்தானை திருப்பி விட்டுருவாங்க. புரியுதா?
சில பேருக்கு ஏவி விட்டிங்கன்னா சாத்தான் போன வேகத்தில் அடித்து வெளில வரும். வந்து இவனை யார் செய்வனை செஞ்ச அவன் பாட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பான். வெத்தலையும் ஒரு 500 ரூபாய் வாங்கி அதை வாழ்க்கை நாசம். செய்யணும் வச்சவன் 1000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவான். அந்த சாத்தானும் அந்த ஏவாள் என்ன ஆகும்னா போய் ரிஜெக்ட் ஆகி கேரளாக்கே போயிடும். ஏவுகணை மாதிரி புரியுதா உங்களுக்கு? போயினா அவன் வாழ்க்கை நாசமாக போயிடும். யார் செய்வனை வைக்கிறவன் வாழ்க்கை. அவன் பில்லி சூனியம் அது இதுன்னு போட்டு ஒரு தினத்தந்தியில் ஒரு சின்ன விளம்பரத்தை கொடுத்து டெய்லி ஒரு 2000 3000 சம்பாதிச்சு கொடுப்பான். அவன் வாழ்க்கை நாசமாக போயிடும், நம்புகிற வாழ்க்கை. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அதை விட்டுருங்க, அது வேறு. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். எங்கள் அண்ணன் சீமானை தொட்டவன் பூரா நாசம். புரியுதா? நீங்கள் வந்து வழக்கெல்லாம் போட வேணாம். இப்படிதான் சீமானை கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்த பலரும். இந்த இலங்கை எம்பி நான் சொல்லியிருந்தேன், வந்தான் சீமானை சுற்றுவேன் போய் இறங்குனா அவ்வளோதான். அவன் துப்பாக்கிலாம் பிடிங்கிட்டாங்க. அவனை யூஸ்லெஸ் ஆக்கி விட்டு விஜயை சந்திக்கல. அவன் வாழ்க்கை நாசமாக போச்சு. இப்போ யாழ்ப்பாணம் பக்கமே போக முடியல அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யார் சீமானை தொட்டன்னா திருச்சி கமிஷனர் அருண். பதவியும் போய் எல்லாம் போய் டோட்டலாக காலி. இப்படி எங்கள் அண்ணன் சீமானை தொட்டவன் எல்லாருமே இதாகிட்டாங்க, வீணாக போயிட்டாங்க, முடிஞ்சு போயிட்டாங்க. அதனால் இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது வந்து சரியான விமர்சனம்னால அது பாட்டுக்கு அப்படியே போயிடுது. நீங்கள் அவதூறு பரப்பி அவர் பர்சனல் லைஃபு, ஒரு குடும்பம், அவருடைய தனிப்பட்ட முறையான வாழ்க்கை, அவர் கார் வாங்குறாரு, வசூல் பண்ணுறாரு, திரள் நிதி பண்ணுறாருன்றதெல்லாம் அரசியல். அதை பற்றி நீங்கள் பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்தை பற்றியோ நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்கள் தீவிரமாக போய் ரொம்ப இது பண்ணீங்க அப்படின்னா அது எந்த மனுஷனாக இருந்தாலும் வழங்க விடுறேன். இப்போ அருண் அப்படி தான் திருச்சி கமிஷனர் காணா ஆளை தொட்டார், அவர் வாழ்க்கை போச்சு. அந்த யாழ்ப்பாண எம்பி நம்ம கூட போட்டிருந்தோம், அவன் பேர் கூட மறந்துச்சான். அவன் போனால் நாசம்தான். அவனை வந்து என்ன பண்ணிருக்கான்னு கோட்டை கழட்டி பார்லிமெண்ட் வளாகத்திலே போட்டு அப்போ கொடுத்துருக்கேன் சப்பு. இப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு அவன் ஆகிட்டான். அந்த மாதிரி பலரும் வந்து என்ன சீமானை பொறுத்தளவுக்கு விமர்சனம் பண்ணலாம். ஆமக்கரியை பற்றி பேசலாம், இந்த உடும்பு கறியை பற்றி அவர் சொன்னதை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம். அதுக்காக பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. பண்ணால் யாராக இருந்தாலும் வழக்கு போட தான் செய்வாங்க. இப்போ நீதிமன்றமே சொல்லுது அப்படிங்கும்போது அப்புறம் பிஸ்மியாக இருந்தான்னா அஸ்மியாக இருந்தான்னா வழக்கு போட தான் செய்வாங்க. அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போது இதை தொடர்ந்து வந்து சேலமில் தாவேக்கானுடைய ஒன்றிய செயலாளர் அவர் வந்து ஆற்று மண்ணை வந்து அளவுக்கு மீறி கடத்திருக்காருன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு புகார் வந்திருக்கு. அப்போ கடத்தல் வந்து அளவாக கடத்தலாமா? நம்ம 4 லாரி கடத்திருக்காரு, 2 லாரி கடத்தலாமா? கடத்தல்ன்றதே வந்து பண்ணக்கூடாது, தப்பு, சட்டத்துக்கு புறம்பானது. அளவுக்கு மீறி கடத்திருக்காருன்னு என்ன இருக்கு? அளவுக்கு மீறி குடிச்சிருக்காரு, அளவாக குடிச்சிருந்தா பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லாமல் தாவேக்கானுடைய நிர்வாகியாக இருக்கட்டும், சமீபத்தில் ஒரு பெண்ணை வந்து கட்டி போட்டு அந்த வீட்டில் இருக்க சவர நகை, நான் கிட்டத்தட்ட 20-25 சவர நகையை வந்து எடுத்திருக்காக ஒரு விஷயம் சொல்லப்படுது. தொடர்ச்சியாக வந்து தாவேக்கா நிர்வாகிகள் மேலேயா இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏ மேலேயா இருக்கட்டும், பல வழக்குகள் வந்து பல புகார்களும் இப்போ வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க? கட்டி போடாமே அந்த 25 பவுன் எடுத்துட்டு போய் இல்லை, இது வந்து ஒரு மாற்றத்துக்காக மாற்றமா இல்லை ஒரு ஏமாற்றமா மக்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? மாற்றமா ஏமாற்றமானா தொடர்ந்து இதெல்லாம் நடந்துட்டு தான் காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இவர் அதை கண்டிச்சார், இப்போ இவரால் தடுக்க முடியல. இது இப்படி தான் நடக்கும் போல். இப்போ குழாயை திறந்து விட்டால் தண்ணி வரும், எல்லாருக்குமே தெரியும். ஐயோ தண்ணி வருது, குழாயை திறந்தா தண்ணி வருதுன்னு யாராக இருந்தால் யாருக்கு குழாயை திறந்தால் தண்ணி வரத்தான் செய்யுன்றது இப்போ தெரியுதா மக்களுக்கு? ஸோ இதுதான் இப்போ போயிட்டுருக்கும்போது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கும். என்ன அடுத்த டைம் வேணால் கட்டி போடாமல் கடத்தலாம், வேறு வழிகள்லாம் இருக்குது. அந்த 25 பவுன் ஆட்டையை போடுறதுக்கு வேறு வழிகள்லாம் இருக்குது. அதை தான் தாவேக்காவினருக்கு சொல்லிக் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டெக்னிக்காக தேடுவான். இந்த ஒரு பொண்ணெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு பாருங்கள், விஜய் கூப்பிட்டு போய் காட்டுறேனே அந்த பொண்ணை முடிச்சிட்டாங்க. 2-3 பேர் சேர்ந்து விஜயை கூப்பிட்டு போகிறேன், விஜய் தலைவர் கூட ஃபோட்டோ எடுக்க போகிறேன், அந்த வழக்கு இருக்குது. நம்மளா சொல்ல கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிறவனும் இருக்கான். அது மாதிரி கதற கட்டி போட்டு நகையை 25 பவுன் நகைக்காக ஒரு பெண்ணை கட்டி போட்டு கொடுமைப்படுத்தி அந்த நகை அடிச்சு போகிறவனும் இருக்கான்.
ஸோ அது என்ன மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்றது அந்த சம்பவத்தை வந்து தீர விசாரிச்சா தான் தெரியும். அப்போ இது வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவிக்கு வந்த பிறகு வெற்றி கொண்டான் பதவிக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த இது ஃபுல் நேம் என்னது, என்ன வெற்றி கொண்டானது? தளபதி வெற்றி கொண்டான். தளபதி வெற்றி கொண்டான். இப்போ தளபதி வெற்றி கொண்டான் அவர்கள் வந்து பதவிக்கு வந்த பிறகும் அந்த படத்தில் நான் சொல்கிறேன், இந்த நிஜ முதலமைச்சர் சொல்லலை, ஜனநாயகன் இருக்குல்ல, அதில் அவர் பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான். தளபதி வெற்றி கொண்டான். அவர் தளபதி வெற்றி கொண்டான் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது யாரை சொல்கிறது? இவங்க தான் பாதுகாப்பாக இருக்கும். 25 பவுன் நகை இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? புரியுதா? ஒருத்தன் வந்து கட்டி போட்டு 25 பவுன் நகை அடிக்கிறான்னா, இப்போ இந்த பொண்ணுகிட்ட 25 பவுன் நகை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ யார் சொன்னாங்க இதை? அதை தான் விசாரிக்கணும். நீங்கள் மேலோட்டமாக எதையும் பார்க்கக்கூடாது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.